சபரிமலையில் நவம்பர் 16ஆம் தேதி முதல் சபரிமலை சன்னிதானம் திறந்தது முதற்கொண்டு ஏகப்பட்ட கூட்டம். தினசரி 90,000 பேர். இந்த நிலையில் கூட்டம் அதிகரித்தே கொண்டு செல்வதால் சபரிமலையில் கடும் நெருக்கடி ஏற்பட்ட சூழலில் தேசிய பேரிடர் மீட்பு குழு சபரிமலை வந்தடைந்தது. இந்த சூழலில் கட்டுக்கடங்காத கூட்டம். இதில் சிக்கி ஒரு பெண் உயிர் இழந்ததாக செய்திகள் வெளிவருகின்றன. இந்த சூழலில் கேரளா உயர்நீதிமன்றம் தேவஸ்தான போர்டையும் கேரள அரசையும் கடுமையாக கண்டித்துள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பாகவே எந்த ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யவில்லை, தற்பொழுது இவ்வளவு கூட்டம் சேர்ந்தது எப்படி என்ற கேள்வி எழுப்பியுள்ள கேரள நீதிமன்றம் கேரள அரசுக்கும் தேவஸ்தான போர்டுக்கும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது.